வித்தியாசமான பெரிய மீனில வந்து இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். இதாண்ட பாத்தீங்கன்னா இந்த மீன் பாத்தீங்களோ, சூட மீன். எனக்கு இந்த மீன் நல்ல விருப்பம். குழந்தை தம்பி அனைவருக்கும் வணக்கம். நானும் கருப்புருவையா இன்னைக்கு மங்களகரமா வந்திருக்கு. நெற்றிய பொட்டோட இல்ல நாங்க இன்னைக்கு பொட்டு வச்சிருக்கிறா. இப்போ வித்தியாசமான வழியா இருக்கிறேன். இன்றைய தினம் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமுள்ள கிச்சனுக்கெல்லாம் நிக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் மதிய சமையலுக்குரிய சாப்பாடு செய்ய போறோம். நம்ம அதாவது வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பெரிய மீனில வந்து இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். இதாண்டு பாத்தீங்கன்னா இந்த மீன் பாத்தீங்களோ, சூட மீன். எனக்கு இந்த மீன் நல்ல விருப்பம். 10 பீஸ் மிஸ் ஓ மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த மீனினுக்குள்ள வர மீன் தான். இது நல்ல டேஸ்ட்டும் நல்ல கசப்பிடிப்பாகவும் இருக்கும். இதை வந்து நல்ல வடிவா இன்றைக்கு வந்து நாங்கள் செதில் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக வந்து காய்ச்சப்படுறோம். இந்த மீனை வந்து எல்லாம் வளமை மாதிரி நாங்கள் அந்த கறியை வந்து கூட்டி தண்ணி வைக்கிறோம். நாங்கள் அப்படி என்று இல்லாமல் இந்த இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு முறையில் டேஸ்ட்டாக வைப்போம். வேண்டாம்மா எண்ணெயை விட்டு எண்ணெயை விட்டு வடைய டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் வைப்போம். இதை வந்து வசந்தான் வெட்டி தரோணுமே. நான் வடிவா நீட்டாக வெட்டி சாப்பிடா பண்ணுறோம். வடிவா நீட்டாக வெட்டி தந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படின்றைக்கு வந்து சூரிய மீன் குழம்பு, பருப்பு, அப்புறம் வந்து சோறு. முள்ளங்கிக்கு போனது வசந்த முள்ளங்கி இன்னைக்கு இல்லை. அப்போ நாளைக்கு முள்ளங்கி வாங்கி கறி வைப்போமே நம்ம. அப்போ இன்னைக்கு வந்து இதுதான் கறிகள். மதியத்தோட சரி தானே நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு மதியத்துக்கு சமையல். அப்போ முதல்ல நாங்கள் சமையலுக்குள்ள போய் மீன் எல்லாம் பட்டுறோம். நம்ம ரோயாக்கு அந்த பாடலாம் முதல் பாடவா என் பாடலை பாடவா உன் பாடலை என் வாழ்விலே ஒரு பண்பினை பாடவா என் பாடலை. ஐயோ மறந்து அதெல்லாம் மறந்த நீங்கள் பாடினா மறக்க மாட்டீங்க. பாடமாக்கி எங்க வடிவம் போட்டு வந்த நீங்கள் கோயிலுக்கு வருத்தம் மாறட்டும் வருத்தத்தை கொண்டு போறீங்க. வருத்தம் இல்லையம்மா, எனக்கு ஒரு வருத்தம். இன்னைக்கு அம்மாண்ட ஆசை வந்து எங்களை வீட்டை வந்து கூப்பிட்டு கொண்டே பூங்காற்று என்னை தூண்டும் வாழ்க்கை எதுவும் அதான் அந்த வாடியும் அப்ப சரி ஓகே. அம்மா பாட்டு வந்து நல்லா இருக்கு. அம்மா நாளைக்கு நல்ல பாட்டோட வருவாங்க. பாட்டோட பாடமாக்கி வருவாங்க. இப்போ வந்து இந்த மீனை வந்து நாங்க நீட்டா வெட்டி எடுப்போம். நாங்க மீனை வெட்ட போறோம். எல்லாம் மீனுக்குள்ள தண்ணியே விடுகிறோம். மீனை இப்போ குளிப்பு ஆட்டுறோம். பசந்தான் இப்போ மீன் வெட்டுறதுலாம் முன்னுரிமை. முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். செட்டையை விட்டுறல முதல்ல வந்து தலையை வெட்டுவோம். சரியா இப்போ நாங்கள் மீனே சாப்பிட போகிறோம். தலையை கட் பண்ணுறோம். இன்றைக்கு 2 கத்தி
உங்களுக்கு 2 ரைட் தலை நல்லான்னு சொல்கிறல்ல தலையும் வட்டி போடுறது வெட்டி போடணும் முதல்ல இந்த கிணாட்டெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுக்கணும் வேற வண்டி அவ்வளோ தம்பியை விட்டுங்க பல்லு ரைட் ஆனால் நல்ல உடன் மீன் போல் எடுக்க ரத்தம் வருது அப்படி குறுக்கண்ணா அப்படி எடுத்து இங்கே விடத்தோட வட்டி அப்படி பூவை எடுத்தீங்கன்னா சுவா அப்படி அப்படி ஆக்குங்க அப்படி விட்டுக்குவா அம்மா சொல்லி தரேன் பார்த்தீங்களா அம்மா மீன் விட்டுறது ராமட அப்படியே பூ அப்படி விடாக்குமா பூ சரியே பூவை எடுத்துறீங்க இது போடுறலையே போடுறீங்களா சுவாதிக்கு இல்ல வேணாம் சரியா பூ போடுற அரிசி என்ன வேண்டா போடலாம் அது எப்படி தண்ணிக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அதில் சாதி நாங்கள் பாருங்க இந்த மாதிரி கிடக்குன்னு தலைச்சதை நல்ல சாசை போடுவோமே அதுக்குள்ள தண்ணி போடுவோம் தண்ணி கவனுங்க இல்லை கடைசியாக தண்ணி கொட்டுக்கலாம் என்ன அப்புறம் ஊறி போடும் எல்லாம் பூத்து போடும் அண்ணா நீ குறுக்க வெட்டுங்க கொஞ்சம் குறுக்க இப்படி குறுக்க அதை வெட்டிக்கிட்டேன் நீளம் மாவட்ட பெருசாக இருக்கு மாங்காய் பெருசாக ரைட் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் நல்ல வீரை ഇരക്ക് വേണ്ട മുതല്ല வீரை வேண்டாம் വേണ്ടാം അയ്യോ சாப்பிட்றீங்களே ഇരളുണ്ടും ഉണ്ടാക്കുമില്ല பெரிய மீன் தானே இப்போ புலா பண்ணுறா என்னடோ எல்லாத்தையும் வட்டம் வட்டமா வட்டி போட்டிருக்கலாம் முறை முறை இல்லை இல்லை அது வட்டம் வட்டமாக போட்டுனா பெருசாக இருக்குது உனக்கு பெட்டிக்க போகும்போல போல அப்படியே அகருக்கு வட்டி போட்டு விட்டு நல்லா இருக்கு இந்த மீன் வெட்டை என்னடா வெட்டுவாங்க இது முள்ளு குறைவு தானே நம்ம நடுமுள்ளு தான் பார்த்தீங்களா அந்த மீன் ரைட் அதான் மீண்டி முள்ளு இனி வந்து இது ஒரு கருப்பு கலர் மீன் வெட்டுவோமே சின்ன சின்ன என்னடோ சின்ன சின்ன விடுங்க அப்பதான் நல்லா கரைக்கு ஆக பெருசான் மேல் இது வெட்டை இல்லைண்ணா அப்படி கொத்துங்க புலாத்தை வெட்டி தள்ளி இருப்போம் எங்களுக்கு அம்மா சொல்லித்தாரா இங்கே அந்த மீன் வெட்ட தெரியாத ஆளு காலப்பேன் கடையில் வெட்டி கண்டு வாரான் சொல்லு என்ன பார்த்து தான் பழகினது மீன் வெட்ட நேரத்தில் வந்து வீடியோக்கள் எடுத்து கண்டு இனி இந்த கத்தி வேண்டாம் இந்த கத்தியால் வெட்டலாம் பிள்ளைக்கலாம் நம்ம சின்ன சின்ன வெட்டினா தான் நல்லா இருக்கும் உடை இதுன்னு சொன்னா தான் பிரிச்சா உடையும் பிரிச்சா உடையும் போல பிரிச்சா சின்ன நாள் அது கரைக்கோட இருக்குமண்ணாது கொஞ்சம் பெருசா வட்டும் எல்லாம் புளிய போகுது மீன் அப்படியா அண்ணா லைட்டா மெதுவா அப்படி வெட்டுங்க அவசி படாம அப்பளாக்கு அப்படியா மெதுவா வெட்டினா அப்பளாக்கா அப்படி மீது புழக்கத்தான் பார்க்குது அதான் அந்த நடுமுள்ளு பிரிச்சுட்டீங்க அதை நீங்கள் வந்து நடுமுள்ளு பிரிச்சடியை தான் அப்படி பிளாக்கு உண்மைதான் அது அப்படி அப்படி பிளாக்குற எல்லாரும் அப்படி பிளாக்காட்டி இந்த பெரிய இருக்கும் அண்ணா மெதுவா வெட்டுங்க அது பிளாக்கா கரைக்கோட கும்பிடாம அனு எப்போ போட அடிச்சது மீன் பட்டு பிழைச்சி விட்டது பிழைச்சி விட்டு வா வந்து வண்டி கொண்டு இருந்தா முடிஞ்சுட்டு அப்படியாங்க இந்த மீன் கும்பிடாம அது கரைக்கோட இருக்கும் நான் இப்போ இந்த ஈரெல்லாம் கொண்டு போவோம் அனிமேலத்துக்கு குழம்புலாங்கடா அது இன்னும் வருதுண்டா ரைட்டுண்ணா கொஞ்சம் மீனாக தான் கிடக்கு ஒரு பொழியாகும் இந்த மீன் இந்த மீன் பொழியும் பட்டி போக பேரங்க என்ன செய்வோம் அது அப்படியே வேற போடும் அண்ணா எனக்கு இந்த ஈரெல்லாம் போட்டுருவோம் இருக்கா இது கூட அப்படியே இறங்கி ரைட் இப்போ வந்து நல்லபடியாக கழுவுவோம் தண்ணி ஊற்றி ஏன்னா முள்ளு குத்திடுமே அதெல்லாம் இது முள்ளில் தண்ணியில்
அழுவவே உடைஞ்சிடும் போலே. எத்தனை நில கழுவி எடுக்கணும்? நல்லா கழுவுங்க, ரத்தம் கூட தான். ரத்தத்தை காணே இல்லை. கலந்து வேணும். ரத்தம் கூட இன்றைக்கு தான் பிழைச்சிட்டு போ. மீன் இப்படி வெட்டுறையிலேம்மா. அது புழக்கக்கூடாது ஒரு நாள் மீன். அது இந்த மீன் புழக்கக்கூடாது. நல்லா பிழைச்சிட்டு ஊற்றுங்க அதை. சரி, இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் காய்ச்ச போகிறோம். அப்போ கொஞ்சம் எரிஞ்சு வரும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுத்து கொண்டு போய் பார்ப்போம், காய்ச்சுவோமா. எங்களோட சூரிய மீனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். தட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய மீன் வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பால், 2ஆம் பால், இது வந்து பருப்பு கறிக்குமா சேர்த்து பிழிஞ்சிருக்கிறோம். மற்ற உப்பு, மற்ற வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பிலை, அப்புறம் என்ன இது பச்சை மிளகாய். அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து சட்டிக்குள்ள எண்ணெயை விட போகிறோம். என்னதுக்குள்ள? சட்டிக்குள்ள எண்ணெயை விட போகிறோம். அது ஆசைப்பட்டு இன்னைக்கு வதக்கி காய்ச்சி தரட்டுமா? வசந்த ஆசைப்பட்டது. உங்களுக்கு தான் அதான் ரொம்ப பிடிச்சாட்டு. ஏஜம்மா இன்றைக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏஜம்மா வந்து அம்மம்மா கிட்ட போயிட்டா. அவளுக்கு அம்மம்மாண்டா அவ்வளோ ஒரு பாசம் வேணும் தெரியல. பெருஞ்சீரகத்தை போடுவோம். என்னத்தை போடுவோம்? சொல்லுங்க வயசுலேருந்து. பெருஞ்சீரகத்தை போடுவோம். மற்றதுக்கு நான் கம்மியாக கடைக்கு கொடுக்குறேன். நான் எல்லா காலங்களில் வித்தியாசமான முறையில் சூர மீன் கறியல் நீங்கள் செய்த சூரிய மீன் குழம்பு. அவ்வளோ வித்தியாசம் வந்து எல்லாருக்கும் தெரியும். வெங்காயம் போட போகிறோம். பதிவு உங்களோட காய்ச்சி வந்து நான் மரவ விட்டுருக்கேன் தெரியும். என்ன போட்டேன்? வெங்காயத்தை போடு. அடுத்து அவங்க என்ன போட போட்டு பார்த்தீங்களா? பச்சை மிளகாய். நீளமாக வெட்டினா பச்சை மிளகாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி. அடுத்த வந்து உள்ளி. இவ்வளோ கொஞ்சம் வதங்கிட்டான். இந்த பொறுப்பு மீன் கறி. பார்த்தீங்களா? செல்லப்பட்டி போடையில யாருன்னு பாருங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கலக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பார்த்தீங்களா? கழுவுட்டு கொஞ்சம் பார்த்தீங்க உருவி போட போகிறேன். கருவேப்பிலை தலைமுடிக்கு எல்லாம் தலைமுடி கலப்பா வருமா? நல்லா கட்டுமா கருவேப்பிலை காணும். உருவி போட்டா கருவேப்பிலை வதக்கண்டு வதப்போம். எண்ணெய் குறையாக தான் போட்டுருக்கேன். இந்த வாழ்ந்து சாப்பிட்டு நதியோசம் ஒரு எண்ணெய் சமையல் ஆகிட்டேன். எண்ணெய் வந்து குறைய தான் விட்டுருக்கேன். சரிங்களா? எண்ணெய் வந்து மாமன் விட்டுருக்கு. அங்கால அடுப்பில் வந்து பருப்பு பூசணிக்காய் வந்து அவைஞ்சு ஒன்றைக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ள என்ன செய்யப்படுறது பார்த்தீங்களா? எங்களை வெட்டி வச்சிருக்கிற தக்குனி பழத்தை போடப்போம். இன்னைக்கு எல்லாருமே கிரந்தி மீன் தான். கிரந்தி தான். கீரை மீன் வந்து கிரந்தின்னு சொல்றது. 6 மாதம் மட்டும் சாரி சூரிய மீன் வந்து கிரந்தி என்று சொல்றது. ஏன்னா 6 மாதம் மட்டும்தான் சூரிய மீன் வந்து சாப்பிடல. ஏன்னா தம்பிக்கு கூட அந்த சூரிய மீன் நான் சாப்பிடல. இப்போ சாப்பிடவளுக்கிட்டேன். என் தம்பி கூட சாப்பிடவளுக்கிட்டாரு ஒன்று. ஆனால் தம்பிக்கிட்ட நான் சூரிய மீன் கொடுக்கல. அவருக்கு ஊர்முட்டேன். தக்காளி பழத்தை இதுக்காக போட்டு வதக்கி கொண்டு தக்காளி பழம் உண்மையாகவே ஒரு கறிக்கு சேர்க்கிறது நல்ல. ஆனால் டெய்லி வந்து சாப்பாட்டுக்கு வந்து தக்காளி பழம் எடுக்கக்கூடாதான். பச்சையாக சாப்பிடலாமா? கறிக்கு வந்து
டெய்லி போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். பார்த்தீங்களோ இப்போ வந்து தக்காளி பழத்தையும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பு நடாச்சு. இப்பெல்லாம் வந்து இப்போ வடிவா அதாவது கொஞ்சம் வதங்கி வரும். தக்காளி பழம் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடலாம். முள்ளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வந்தாச்சு. அடுத்தா வந்து என்ன சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது விடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கை வந்து சூரிய மீனுக்கை வந்து தூள் உப்பு எல்லாம் மட்டும் பிரட்டி வைக்கலாம். ஆனால் நான் பிரட்டி வைக்கல. என்ன இந்த செல்லக்குட்டியை கொஞ்சம் முடிஞ்சு போட்டினேன். அதை அதை பிரட்டி வச்சா இஞ்சி முடிஞ்சு போடணும். அதுலேயே நான் பிரட்டியில இப்போ வந்து இதுக்குள்ள அந்த பாலுக்குள்ள இதுக்குள்ள வந்து 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடித்தா உண்மையாக நல்ல தடிப்பான பாலாக வரும். எது 2ஆம் பால் இது 1ஆம் பால் ரெண்டு தெரியாத அளவுக்கு வருது. கடிதம் இப்படி அப்படின்னு பழப்புளி விடணும். நல்ல பழப்புளி கொடுக்கா புளி விடணும். என்னென்னு சொல்லுங்க அப்போ இதுக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் முன்னுக்கு நின்று நல்லா இருக்கும் சூரிய புளி. இப்போ எங்களோட அம்மா அந்த இடித்த தூள் எங்களுக்குள்ள நான் போட போகிறேன். இந்தா இது கொஞ்சம் தூள் போட்டாவே காணும். இப்போ வெயில் தானே கணக்கு தூள் சாப்பிடக்கூடாது. ஆக்கள் கருத்து போடணும். நீங்கள் கறக்க மாட்டீங்க? நான் கறக்க மாட்டேன். ஏதோ கொஞ்சம் தூள் போடுறேன். இல்லை நீங்கள் கருத்தானே இருக்குது. நாங்கள் கருப்பு நான் கருப்பு இல்லை தெரியும். சரி கரெக்டாக பிரச்சனை இல்லை வடிவு தான். ஓமாமாம்மா தான் வெள்ளையா. அவள் என்ன போது சமையல் போடாது ஓட்டங்கள் சிட்டிமா பார்த்தீங்களா? தம்பி பார்க்குற பாரு. தம்பிக்கிட்டே தம்பிக்கிட்டே இதை பார்த்தா நீ பண்ண முள்ளி போடாட்டா இருக்கும். குழந்த தம்பி என்னமா செய்றீங்க? அம்மாவோட இருக்கிறீங்களா? அம்மாவோட இருக்கிறீங்களா? இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். கணக்கான உப்பா போடுவோம். இரண்டா போட்டு நாங்கள் குடிச்சு பார்க்கலாம். உப்பு வந்து காணாட்டி நாங்கள் குடிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி கலக்கணும். கிளக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லுவோம். அப்போ எங்களோட செல்லக்குட்டிகளை கொண்டு எடுத்து போட போகிறோம். ஏற்கனவே நொந்து போயிருக்குது. ஏற்கனவே நான் நொந்து போட்டுது. அது மீன் வெட்டுன எவ்வளோ தான் நொந்து. அது மாதிரி தெரியாது இந்த வெட்டுறேன். நீ என்ன ஒரு அனுபவம் தானே. தலையை வெட்டுனா இல்லை நீட்டாக வைரமாக வெட்டிட்டீங்க தெரியுமா சார்? கவனம் இது கையில் சுற்றும். என்ன சுடும்? என்ன பாசம் என்ன நீங்கள் இந்த காட்டுங்க வழியாக இருக்கு. குழம்புக்கா போட போடும் கிளியவா பத்த இது நான் நினைக்கிறேன் பொரிச்சு காய்ச்சா தான் உடையாம இருந்திருக்கு. இல்லை இல்லை பொரிச்சு இதை பொரிச்சு எடுத்து விட்டுருங்கன்னா சரியில்லை. இப்போ இந்த ஆனால் என்ன டேஸ்ட். ஆனால் அடிக்கடி காய்ச்சி சாப்பிடக்கூடாது. வச்சு வண்டி இருந்துச்சு. நாங்கள் இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு இவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் சாப்பிட்றோம் சிக்கன். இப்படி நல்லா இருக்குல்ல போட போட தொக்க தொக்க. இதை வந்து கண்டபடி அவுப்ப வச்சு ஆட்டக்கூடாது. கண்டபடி அவுப்ப வச்சு ஆட்டக்கூடாது. இது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ நல்லா மாட்டி போட்டு எல்லா குட்டிகளுக்கு மேலால முதல் பாலையும் முட்டுவோம். முதல் பால் முடாக்கணும்னா புளி எடுத்துக்கொண்டலாம். கொடுக்காப்புளி இந்த இருக்கு. கொடுக்காப்புளி வந்து நான் பாலுக்க கொடுக்காப்புளி நல்லா பால் நல்ல திரிப்பான பால். அது வந்து பருப்புக்கு சரி பருப்புக்கு கொஞ்சம் பாலை விட்டுட்டு அப்புறம் கொடுக்காப்புளி கொடு இதுக்குள்ள பருப்பு வந்து அவங்க வந்து அப்புறம் வந்து இப்போ பழப்புளி 1 கொடுக்காப்புளி சொல்லி 2 3 காணும் கொடுக்காப்புளி. எல்லாம் குடிச்சு பார்த்துக்கலாம். போடலாம் காணுமா 3 புளி. என்ன கொடுக்காப்புளி சுட்டிவான புளி. இப்போ வந்து நாங்கள் சுலாவி விடுவோம். பால் நம்ம காட்டுங்க சுலாவி விட சுலாவி எல்லாம் விடணும் மண்டி இல்லைன்னா சும்மா பெம்பலா சொல்கிறேன்.
இதுக்கு கொடுக்காப்புலையே கரைக்கே போட்டுக்கலாமே. இது பாலுக்கா போட்டா சும்மா கரையிட்டு கொண்டு சொன்னா போடுறான் அதை குட்டக்க மட்டக்க கேள்வி கேட்கக்கூடாது. சரிയോ நான் ஒரிஜினல் ஜமீன் கேள்வி லண்டன் தானே கடை ஜமீன்காரு இங்கே என்ன தெரியுங்களா அது அகப்ப வைக்கக்கூடாது. அகப்ப வச்ச மீன் எல்லாம் பிரிஞ்சு போடும். இப்போ யாரும் உங்களை வைக்க சொன்னது நீங்கள் வைக்கிறீங்க. என்ன கை சும்மா கிடக்காது கிடக்குன்னு அட்டோடு மேய்க்கிறது. இப்போ என்ன செய்யணும்டா அப்படியே மூடி அவிய விட போகிறோம். சமையல் வந்து முடிஞ்சது. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா டே சமையல் கொஞ்சம் குறைவாக கிடக்கு. சமையல் கொஞ்சம் குறை வேணாண்டே ரன்னிட்டு சமைக்கவும் கொஞ்சமே நான் இந்த வசந்தம் கடைக்கு போய் கொஞ்சம் முள்ளங்கி அதுக்குன்னு போனால் தான் அங்கே இல்லையாண்டா அப்புறம் விட்டுட்டு வந்துட்டு குத்தரிசி சோறு அப்புறம் வந்து பருப்பு கறி பருப்பு கறி அப்புறம் எங்களோட கதாநாயகி சூரிய மீன் குழம்பு பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன தெரியும் இது கதாநாயகி என்று நாயகனா இருக்காது என்னென்னு தெரியல சும்மா வாயில வந்துட்டு அடிச்சு விட்டு சூரிய மீன் கறியும் பருப்பு. இன்றைக்கு வந்து கொஞ்சம் சமைக்க வந்து லேட் ஆகிட்டு வசந்தம் வந்து ஒரு அலுவலை வெளியிட்ட பிடிச்சி வந்ததையோ ஒரு இதெல்லாம் வாங்கலாம் போயிட்டு கீட்டை வகையில் அதுகள் ரெண்டும். இன்றைய மதிய சமையல் வந்து இதுதான். தம்பி குட்டிக்கு வந்து நாங்கள் ஊர் முட்டை வச்சுலாம் ஊர் முட்டை பருப்பு உப்பு சொல்லிக்க அவருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கறி. ஓகே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட முறையில் இருக்கா செய்து பார்க்க சொல்லுங்க. எங்களோட முறையில் நீங்கள் செய்து விரும்பிதான் செய்து பாருங்க. விருப்பமில்லை செய்து பார்க்க தேவையில்லாம உண்மையாகவே நல்ல வாசமாகவும் நல்லா இருக்குது கறி வந்து. அப்போ எங்களோட கருப்புருவை அம்மாவோட என்ன சொன்னால் நான் இந்த முறையெல்லாம் நீ கறி வச்சு சாப்பிட போகிறேன் நான் வேணாமா. சரி அப்போ அன்னிட்டு வந்து நான் சமையல் பழகினாங்க. அப்போ என்ன செய்வோம் என்ன டைம் வந்து சமையல் பழகினாங்க பழகுறேன் அதுதான் பழகிட்டேன். அப்போ பிரச்சனை இந்த ஒரு சில பேர் பழகிட்டு நம்ம பெருமையாக கிடைக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு சமையல் வந்து தெரியாது. ஓகே இந்த வீடியோ பிடிக்காத மறக்காம இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.